Hello everyone, welcome back to the channel. So இன்னைக்கு நம்ம ஊப்ஸோட செகண்ட் கிளாஸ்ல கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் பத்தி பார்க்க போறோம், பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம் கிளாஸ்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன. கிளாஸ்ங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகே, ஸோ என்னென்னலாம் இருக்கும், என்னென்னலாம் நம்ம பண்ண போறோம் அப்படிங்கிறது ஒரு பேஸா டெம்ப்ளேட் எடுத்து வச்சுக்கணும், அவ்வளோதான். ஆப்ஜெக்ட்ங்கிறது ஒரு இன்ஸ்டன்ஸ். இந்த கிளாஸ்லேருந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் எடுத்து ஆப்ஜெக்டா கிரியேட் பண்ணுவோம், அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு கார் இருக்கு. அந்த காரை பேஸ் பண்ணி இதுதான் கிளாஸ், அந்த காருங்கிறது கிளாஸ். இப்போ அந்த காரை பேஸ் பண்ணி ஸ்விஃப்ட் கார் இருக்கலாம், மகேந்திரால கார் இருக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஆடி இருக்கலாம், பிஎம்டபிள்யூ இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய கார்ஸ் டைப்ஸ் இருக்குல்ல, இதுதான் அதாவது இன்ஸ்டன்ஸ், இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஸோ கிளாஸ்னா என்ன அப்படின்னா அது ஒரு பேஸ், அது ஒரு ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஆப்ஜெக்ட்ங்கிறது இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ். ஓகே, ஸோ so in procedural programming, data and logic are scattered. OOPs are solving this, bundling them into a object. So that's why the very important OOPs or basic என்ன அப்படின்னா இந்த class and object வந்து நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றோம். Self containment, each object manages its own state and rules and identity. Even if two objects have a same data, they are distinct entities in memories அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மெமரி கான்செப்ட்ல ஸ்டாக் மெமரி அண்ட் ஹீப் மெமரின்னு ரெண்டு இருக்கு. ஸோ ஸ்டாக் மெமரி வந்து ஆல்வேஸ் வந்து ரெஃபரன்ஸ் வேரியபிள்ஸ் லைக் A1 A2 இந்த மாதிரியான வேரியபிள்ஸ் தான் நம்ம வந்து டேக் பண்ணி சொல்லுவோம். ஹீப் மெமரி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் டேட்டா, ஸோ ஆப்ஜெக்டே நம்ம வந்து ஹீப் மெமரியில தான் ஸ்டோர் பண்ணுவோம். ஓகேங்களா, ஸோ வந்து ஸ்டாக் மெமரிங்கிறது வேல்யூ டைப் ரெஃபர் பண்ணும், ரெஃபரன்ஸ் வேரியபிள். அண்ட் ஹீப்புங்கிறது ஆப்ஜெக்ட், ஆக்சுவல் ஆப்ஜெக்டே ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறதான் சொல்றோம். ஓகே, ஸோ கிளாஸ்ங்கிறது ப்ளூ பிரிண்ட், டெம்ப்ளேட்டு அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்குள்ள ஆட்ரிபியூட்ஸ் இருக்கும், மெத்தட்ஸ் இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தது ஆப்ஜெக்ட் டெஃபினேஷன் என்னன்னா ஒரு இன்ஸ்டன்ஸ் ஆஃப் ஏ கிளாஸ், அவ்வளோதான். ஓகே, ஸோ என்டிட்டி பேஸ், ஓன் யூனிக் ஸ்டேட் நம்ம அது அதையும் நெக்ஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். ஒரு கிளாஸ், ஆப்ஜெக்ட், ஆட்ரிபியூட், மெத்தட்ஸ். ஓகே, ஸோ இது எல்லாமே ரியல் லைஃப் அனலாகி நம்ம ஒரு லாஸ்ட் கிளாஸ்லேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகே, ஒரு நவ் இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுவோம், அது எப்படி ஒரு ஃபண்டமெண்டலா பேஸா இருக்குது, அது எப்படிலாம் நம்ம நெக்ஸ்ட் இருக்கோம் அப்படின்னு பார்ப்போம். சரிங்களா, அது நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ஸோ முதல்ல வந்து ஒரு கிளாஸ் கிரியேட் பண்றேன். கிளாஸ்ங்கிறது என்ன, பேசிக் டெம்ப்ளேட்னு வச்சுக்கோங்க, பேஸ் டெம்ப்ளேட் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்து ஒரு எம்ப்ளாய்க்கான பேஸ் டெம்ப்ளேட்டை நான் கிரியேட் பண்றேன். ஓகே, அதை பேஸ் பண்ணி என்னால ஆப்ஜெக்ட் 1 என்னால எம்ப்ளாயி 1 கிரியேட் பண்ண முடியும். அடுத்தது ஆப்ஜெக்ட் 2ல வந்து என்னால எம்ப்ளாயி 2 கிரியேட் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி வந்து என்னால n நம்பர் ஆஃப் எம்ப்ளாயிஸை அந்த பேஸ் டெம்ப்ளேட் எம்ப்ளாயி கிளாஸ்ல இருந்து என்னால் பில்ட் பண்ண முடியும். ஸோ எப்படின்னு நான் பார்ப்போம். ஓகே, ஸோ இவ்வளோதான் ரெஃபரன்ஸே. ரொம்ப சிம்பிள் தான். கிளாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் நீங்க ஊப்ஸ்ல வந்து எது சொன்னாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன் அப்படிங்கிற கொஸ்டின் வந்து நமக்கு சால்வ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ நான் ஒரு கிளாஸ் எழுதுறேன். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி கிளாஸ் எழுதுறேன். ஓகே, ஸோ எம்ப்ளாயி கிளாஸ் எழுதுறேன். இதுல வந்து நான் 2 வேரியபிள் நான் முதல்ல ஸ்டோர் பண்றேன். அதாவது ஒரு எம்ப்ளாயோட நேம், அவரோட சேலரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ எம்ப்ளாயோட நேம் என்ன, ஸ்ட்ரிங். அடுத்தது எம்ப்ளாயி நேம். ஓகே, நெக்ஸ்ட் அவரோட சேலரி, அது என்னது, டபுள்ல நம்ம சொல்லுவோம். ஓகே, சேலரி. ஓகே, ஸோ நீங்கள் வந்து எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ், ஜாவா இருக்கட்டும், C# இருக்கட்டும், இல்லை பைத்தானா இருக்கட்டும், நீங்கள் எது படிச்சிருந்தாலும் ப்ராப்ளம் கிடையாது. கான்செப்ட் சேம் தான். கிளாஸுங்கிறது பேஸ் டெம்ப்ளேட் தான் எல்லாத்துலேயுமே, தவிர அங்கே வேற டாபிக் அப்படிலாம் கிடையாது. எல்லாத்துலேயும் சின்டாக்ஸ் தான் மாறும், அப்ரோச் தான் மாறும், மற்றது எல்லாமே சேம் தான். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ கிளாஸோட இது நம்ம என்ன சொல்கிறோம், ப்ளூ பிரிண்ட், பேஸ் டெம்ப்ளேட்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், கிளாஸ் வந்து வேரியபிள்ஸ், ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்ஸை இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றோம். இதுதான். ஸோ பாருங்க, இது என்னது ஆட்ரிபியூட், இது என்னது ஆட்ரிபியூட். ஸோ இப்போ நான் ஒரு மெத்தட் எழுத போறேன், பப்ளிக். ஸோ சேலரியை வந்து செட் பண்றேன். ஃபர்ஸ்ட் வாய்டுனா ரிட்டர்ன் டைப் அதுக்கு இல்லைன்னு அர்த்தம். செட் சேலரி அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, செட் எம்ப்ளாயின்னு கொடுப்போம். செட் எம்ப்ளாயினா எம்ப்ளாயோட டேட்டாவை நான் செட் பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுக்கு வந்து ஸ்ட்ரிங் 1 அனுப்புகிறோம், அதை நேம்னு வச்சுக்கோங்க. அடுத்தது டபுளில் ஒரு சேலரி அனுப்புகிறோம். டபுளுங்கிறது ஒரு கீவேர்டு. ஸோ அதுதான் மேக்ஸிமம் நம்ம வந்து சேலரி இந்த மாதிரியான இதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இதுதான் ஒரு மெத்தடு. ஸோ
ஸோ இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா திஸ் டாட் எம்ப்ளாயி நேம் வந்து நான் இங்கே வரக்கூடிய நேம்னு சொல்லிடுறேன். அடுத்தது திஸ்ங்கிறது என்னன்னா ப்ரீவியஸ் பேரண்ட்டை இண்டிகேட் பண்ணுது. ஸோ ப்ரீவியஸ் பேரண்ட்ங்கிறது இங்கே வந்து நம்ம டிக்ளேர் பண்ண வேரியபிள் தான். salary அப்படிங்கிறது வந்து சேலரியை இண்டிகேட் பண்ணுது. ஓகே, அவ்வளோதான், நான் செட் பண்ணிட்டேன். தட்ஸ் இட். வாய்டுங்கிறனால நான் எதையும் ரிட்டர்ன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஸோ அடுத்து ஒரு மெத்தட் எழுதுறேன். பப்ளிக் வாய்ட் டிஸ்பிளே எம்ப்ளாயி டீடைல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து நான் பேராமீட்டரை அனுப்ப தேவையில்லை. ஓகே, ஸோ சிஸ்டம் டாட் அவுட் டாட் println இதில் நம்ம டேட்டா என்ன சொல்லிடலாம், எம்ப்ளாயி நேம் வாஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு பிளஸ் சிம்பிள் திஸ் டாட் எம்ப்ளாயி நேம், அவ்வளோதான். ஓகே, ஸோ அடுத்தது சிஸ்டம் டாட் அதே தான், சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஸோ எம்ப்ளாயி சேலரி அப்படின்னு என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு நான் சொல்றேன். எம்ப்ளாயி சேலரி வந்து திஸ் டாட் சேலரி அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஓகே, ஒரு கிளாஸை நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். இந்த கிளாஸ்க்குள்ள பார்த்தீங்கன்னா ஆட்ரிபியூட் மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம பேசுற மாதிரி இருக்கு. அடுத்தது இந்த கிளாஸ் வந்து ஏன் இப்போ நான் கிளாஸாக பண்ணேன் அப்படின்னா, இப்போ நான் எம்ப்ளாயி 1 ராஜ்னு ஒருத்தர் இருக்காரு, எம்ப்ளாயி 2 ராம்னு ஒருத்தர் இருக்காரு. ஸோ இப்போ நான் எம்ப்ளாயி 1க்கு தனியாகவும் எம்ப்ளாயி 2க்கு தனியாகவும் நான் எழுதிட்டே இருந்தேன்னா அடுத்து நான் சேஞ்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி சேஞ்சஸ் பண்ண முடியும், கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக நான் பேஸாக ஒன்று கொண்டு வந்தேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி 1 நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், எம்ப்ளாயி 1. ஸோ எம்ப்ளாயிங்கிற கிளாஸ் அதில் எம்ப்ளாயி 1 ஈக்குவல் டு நியூ அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணுறேன், எம்ப்ளாயி அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எம்ப்ளாயி 1 வந்து கிரியேட் ஆகிட்டாங்க. இந்த எம்ப்ளாயி 1ஓட டாட் செட் எம்ப்ளாயி அப்படிங்கிற இடத்துல நான் அந்த எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸை செட் பண்ணுறேன். ஸோ செட் பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா நேம் வந்து ராஜ் அப்படின்னு கொடுக்குறேன், சேலரி வந்து 50,000 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுவோம். ஸோ வந்து மெயின் ஃபங்க்ஷனில் ரன் ஆகிருக்குது. ஸோ அடுத்தது இந்த டிஸ்பிளே டீடைல்ஸை நம்ம கால் பண்ணணும், அப்போ தான் ரன் ஆகும். கரெக்டுங்களா? ஸோ இதுக்கு பேராமீட்டரே தேவையில்லை. தட்ஸ் இட். ஸோ டேரெக்டாக வந்துருச்சு, எம்ப்ளாயி நேம் வாஸ் ராஜ், எம்ப்ளாயி சேலரி வாஸ் 50,000 அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் ரெண்டாவது எம்ப்ளாயி எழுதுறேன். ரொம்ப சிம்பிள், எனக்கு பாருங்க. எம்ப்ளாயி 2 இப்போ ராகுல்னு வச்சுக்கோங்க, நியூ எம்ப்ளாயி அப்படின்னு ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ எம்ப்ளாயி 2ஓட டாட் செட் எம்ப்ளாயி, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராகுல் அப்படின்னு நேம் கொடுக்குறேன். இவர் வந்து 70,000 வாங்குறாரு. ஓகே, அடுத்தது எம்ப்ளாயி 2 டாட் டிஸ்பிளே டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்போ என்ன வரும்னு பாருங்க. ஸோ எம்ப்ளாயி நேம் வாஸ் ராஜ், அவரோட சேலரி எம்ப்ளாயி சேலரி வாஸ் 50,000. எம்ப்ளாயி நேம் வாஸ் ராகுல், எம்ப்ளாயி சேலரி 70,000. நான் இங்கே எழுதிருக்கிறது அப்படியே பிரிண்ட் ஆகுது. இதுதான் ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னா அப்படியே நெக்ஸ்ட் நம்ம ஆப்ஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ எம்ப்ளாயிஸ் வேணாலும் என்னால் இந்த பேஸ் டெம்ப்ளேட் வச்சு கொண்டு போக முடியும். இதுதான் கோட் ரீயூசபிலிட்டி அண்ட் மெயின்டெனபிலிட்டி. இப்போ நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இப்போ சேலரி லாஜிக், சே எக்ஸாம்பிள் இப்போ திஸ் சேலரி இன்ட்டு இப்போ வந்து பேஸ்ட் ஆன் ரோலை வச்சு நம்ம நெக்ஸ்ட் கொண்டு போகலாம். டெவலப்பராக இருந்தால் 10%, அது மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா ஸோ பேஸ் சேலரி அது மாதிரி தான் எக்ஸாக்டாக இருக்கே ஆக்சுவல் கோடிங்ஸ். ஓகே, ஸோ இவ்வளோதான் விஷயம். ஸோ இதுதான் கிளாஸ். இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்ல, இதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் கிரியேஷன். ஸோ நியூங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி ஒரு இன்ஸ்டன்ஸ் அதுலேருந்து ஒரு கிளாஸ்லேருந்து இன்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி அந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறோம். அடுத்தது அந்த மெத்தடை கால் பண்றோம், எல்லாமே பண்ண முடியும். ஓகே, அந்த வேரியபிள்ஸையும் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியுது. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ இப்போ வந்து ஒரு ரியல்
ப்ராப்ளமா சால்வ் பண்ணியிருக்கோம். கரெக்டுங்களா? அதாவது என்ன நடந்திருக்கு அப்படின்னு ஒரு கிளாஸ் எப்படி நடக்கும், ஒரு ஆப்ஜெக்ட் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது புரியும். ஆட்ரிபியூட்ஸ் அப்படிங்கிறது நம்ம டீடைலா நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆட்ரிபியூட்ஸ் அண்ட் மெத்தட்